இந்த மாநாட்டில் கூட டாக்டர் என்ன பேசினார் என்றால், இந்த கலப்பு திருமணங்களை புதிய தமிழகம் ஊக்குவிக்கிறது கிடையாது. அது ஒரு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியா புதிய தமிழகம் நினைக்கல. நீ போய் வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணு அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் புதிய சொன்னதில்லை. அது ஒரு ஜாதி ஒழிப்பு கருவியாகவும் பார்க்கறது கிடையாது. பல பேர் முற்போக்கு பேசியவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் புதிய தமிழகம் அப்படி அது புதிய தமிழ் நிலைப்பாடு கிடையாது. நீ அன்று அந்த கூட்டத்துல ஆணவ கொலைகளுக்கு எதிரான மாநாட்டுல மத்திய சமூக நீதித்துறை அமைச்சரை அமர வைத்து டாக்டர் என்ன பேசினார் என்றால், நீ உனக்கு காதல் இருந்தாலும் வேற சமுதாயத்தில் இருந்தாலும் அதை நீ தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நீ காதலிப்ப, அதற்காக ஒரு மோதல் வரும். அந்த மோதலுக்கு அந்த கிராமம் வரணும், அந்த பக்கத்துல இருந்து அந்த ஒரு ஜாதியோடைய கிராமம் வரும், 2 ஜாதி மோதல் வரும். அதற்கெல்லாம் நமக்கு இப்ப கிட்ட சக்தி கிடையாது. நம்ம முன்னேற வேண்டியது இருக்குது. அப்படி ஒண்ணும் நம்ம ஜாதியில பொண்கள் இல்லாம கிடையாது. அதனால அதையெல்லாம் தியாகம் செய்துக்காவது நம்மளுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்று அன்னைக்கு பேசினார். அதெல்லாம் இருந்த போதும் கூட காதல் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியது. அதுவும் இந்த கவின் இந்த பிரச்சனையை பார்க்கும்போது கவினும் சரி அந்த பெண்ணும் சரி ஜாதி என்ன என்னன்னே தெரியாம வளர்ந்தவங்க. அவர்கள் எல்லாம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு அளவுக்கு நடுத்தர நிலையில் இருந்தவர்கள். 2 குடும்பங்களும் ஒரே கவின் குடும்பம் அவர்களை விட ஒரு அளவுக்கு மேல் பொருளாதாரத்தில் மேல் தோங்கி இருந்தவர்கள் தான். அந்த நிலையில் இருந்தும் கூட அவர்களுக்கு ஜாதியை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. ஜாதி சார்ந்த எந்த ஒரு அரசியல் பற்றியும் எந்த புரிதலும் கிடையாது. அவர்கள் ஒரு இந்த சமூகத்துல ஒரு மாடர்ன் இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள். அதுவும் கவின் எல்லாம் நல்ல பள்ளிக்கூடத்துல படித்து நல்ல கல்லூரிக்கு போய் பல லட்சங்கள் ஒரு மாசத்துக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞர். அந்த இளைஞருக்கு ஜாதி பற்றி கவலை கிடையாது. அந்த பெண்ணை பற்றி கூட பல பேர் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க, தவறாக எழுதுறாங்க. அதெல்லாம் உண்மைக்கு மாறானது. 27 வயது வரைக்கும் திருமணம் செய்து கொண்டால் அந்த கவினை திருமணம் செய்து கொள்ளும் என்று உறுதியாக நின்றிருக்கிறாங்க அந்த பெண். அதனால அந்த பெண்ணை கொச்சைப்படுத்த வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த காதலை பிரிக்க வேண்டும் என்றால் கொலை செய்து மரணத்தில் தான் பிரிக்க முடியும் என்று முடிவு செய்துதான் இந்த குடும்பம் அந்த பெண்ணினுடைய குடும்பம் திட்டம் போட்டு கவினை வரவழைத்து வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அதுவும் வாங்க பேசலான்னு கூட்டிட்டு போய் நம்ப வைத்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க மிளகா பொடி வைத்திருக்கிறான், அருவாலை வைத்திருக்கிறான், எல்லாமே தயாராக வைத்துக் கொண்டு அவன் ஒருத்தன் கொலை பண்ணானா இல்ல கூட கூலிப்படைகள் எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. எப்பவுமே கூலிப்படையை கூட்டிட்டு தான் வருவாங்க. அப்படி வந்தாங்களா என்று நமக்கு தெரியாது. நேற்று நாங்க புதிய தமிழகம் கட்சி சார்பாக ஆறுமுகமங்கலத்துக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம். போய் அவருடைய குடும்பத்திற்கும் ஊராருக்கெல்லாம் ஆறுதலாக அவர்களுக்கு என்றும் துணையாக இருப்போம் என்று பேசிட்டு வந்திருந்தோம். அந்த நேரத்துல அங்க அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் 2 பேர், நேரு அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க. தென்மண்டல ஐஜி இவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாம் பேசும்போது அந்த குடும்பம் ஊர் இளைஞர்களும் ஒரு கோரிக்கையை நேற்று வைத்தாங்க. நீ அந்த பையனை கைது பண்ணி குண்டாஸ் போட்டுட்டீங்க, அந்த பெற்றோரை கைது பண்ணணும். அது பெற்றோர்னா அந்த பொண்ணுடைய பெற்றோர் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஏதோ ஜாதி வெறியில தாட்டுல சுத்திட்டு இருக்கிற ஜாதி வெறி காட்டானுங்களை போல இருக்கிறது கிடையாது. அவங்க 2 பேரும் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர். 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர். அப்படி இருக்கக்கூடியவர்களை கைது பண்ண வேண்டும். அவர்கள் வழக்கு கைது பண்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வழக்கு போட்டாச்சு. அவர்கள் மேல எஃப்ஐஆர் போலித்தது போலீஸ் தான். அவர்களை 2வது குற்றவாளி 3வது குற்றவாளியாக அது கொலை வழக்குல சேர்த்தாச்சு. அதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டாச்சு. அப்புறம் கைது செய்யறதுக்கு என்ன யோசனை? அது என்ன யோசனை? அவர் அங்க உட்காந்து ஐஜி இருக்கிறாரு, 2 மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குடும்பத்துல அவர் சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, கைது பண்ணாம நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க ஆலோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. நைட்டு அவங்க அப்பாவை மட்டும் கைது பண்ண செய்தி வருது. அவங்க அம்மா இன்னைக்கு தலைமறைவா இருக்கிறாங்களா, இவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போ அவர்களை கைது செய்யறதுக்கு என்ன இத்தனை யோசனை? அவங்க சொல்றாங்க, நாங்க யோசிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். 1 மணி நேரத்துல சொல்றோம், 4 மணி நேரத்துல சொல்றோம் டிஸ்கஸ் பண்றது. அப்போ இதே சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமார் என்ற ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டார். அவனை கைது பண்றதுக்கு யோசிச்சிருக்கீங்க? நீங்க யோசிக்கல. அங்க யோசிக்க வேண்டியதானே? அங்க யோசிக்கல. ஆனா இங்க கொலை வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்ட 2 பேரை கைது பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு யோசனை. ஒரு 2 எஸ்ஐயை கைது பண்றதுக்கு, கொலை குற்றவாளி 2 எஸ்ஐயை கைது பண்றதுக்கு ஐஜி யோசிக்கணும், 2 அமைச்சர்கள் உட்கார்ந்து யோசிக்கணும். இதுதான் உங்களுடைய இதுவா? அப்படின்னா எந்த ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது, எங்களுக்கும் தெளிவா தெரியும். அதனால அப்படியெல்லாம் விட்டு பண்ண முடியாது. அதுதான் டாக்டர் ஐயா அவர்கள் நம்ம போராட்டம் வெறும் கவினுக்கானது மட்டும் கிடையாது. நம்ம இந்த கொலையை பார்க்கிறோம்.
இந்த கொலையை ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒருத்தன் செய்யறான், சுர்ஜித்ங்கிற ஒருத்தன் செய்யறான். அவனுடைய புகைப்படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம கவினோட அப்பா ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு, அவங்க அம்மா டீச்சர். அவங்க பையன் எப்படி படிச்சு ஐடி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான். 2 போலீஸோடைய பையன் என்னவா இருந்திருக்கணும்? இன்னும் பெரிய போலீஸ் அதிகாரி ஆகலாம் நினைச்சிருக்கலாம், நல்ல மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ தொழில் செய்யலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவனை ரவுடி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. கையில அருவா வச்சுட்டு ரவுடி ஆக்கி கூலிப்படை கும்பலா பொறுக்கி பையனா ஆக்கி வச்சிருக்காங்க. இது அவங்களோட பெற்றோரோட மட்டும் குற்றம் சொல்றது கிடையாது. அவங்க பெற்றோர் மட்டும் இதுக்கு காரணம்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதி, அவங்க சூழலும் மொத்தமே காரணம் என்றுதான் சொல்லணும். நீ என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு ஜாதி அருவாளை தூக்குவதும், வெட்டுவதும், அது கொலை செய்வதும், கூலிப்படையா இருப்பதும், கஞ்சா விற்பதும் தான் பெருமை, வீரம், கௌரவம் என்று மாறி மாறி அந்த ஜாதிக்குள்ள கொம்பு சீவி விட்டு கொண்டே இருந்தா வர்ற இளைஞர் அப்படிதான் வருவான். போலீஸா இருந்தாலும் அவன் பையன் எப்படிதான் இருப்பான், டாக்டரா இருந்தாலும் அவன் பையன் எப்படிதான் இருப்பான். அருவாள் தூக்குவதுதான் அவனுக்கு வீரம். அப்படி இருக்கும்போது அதை யாரும் பேசுவது கிடையாது. எந்த கட்சிகளும் இங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அத்தனை கொலைகளுக்கும் காரணம் என்று பேசுவது கிடையாது. கவினோட கொலைக்கு யாரு காரணம்னா அந்த ஒரு ஜாதி. 2 நாளைக்கு முன்னாடி பாப்பாக்குடிங்கிற ஊர் திருநெல்வேலி மாவட்டத்துல, அங்க ஒரு அந்த ஜாதியை, அந்த குற்றப்பரம்பரை ஜாதியை சேர்ந்தவங்க கஞ்சா விற்கிறான். அதை தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் தட்டி கேட்டு அது கம்ப்ளைண்ட் பண்றான். அதற்காகவே அவன் அருவாள் எடுத்துட்டு போய் கஞ்சாவை போட்டுட்டு அருவாள் எடுத்துட்டு போய் வெட்ட போயிருக்காங்க. அவன் தப்பித்து ஓடி போய் ஒரு ஊருக்குள்ள இருந்திருக்கிறான். அங்க போலீஸை கூப்பிட்டுருக்காங்க, போலீஸையும் வெட்ட போயிருக்கான் அவன் கஞ்சா போதையில. அப்புறம் போலீஸ் சுட்டு பிடிக்க வேண்டியதா இருக்கு. அவனும் அதே ஜாதி தான். இங்க அஜித் கொலை செய்யப்பட்டார். அதுல அடித்து கொலை செய்யப்பட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே 6 பேர்ல, அதுல 5 பேரு அதே ஜாதியை சேர்ந்தவர்கள். உடுமலை சங்கரும் அதே ஜாதியை சேர்ந்தவர்கள். இங்க மணிமூர்த்தீஸ்வரத்துல ஒரு கேவலமான ஒண்ணு பண்ணுனான் நம்ம பையங்க மேல, அவனும் அதே ஜாதியை சேர்ந்தவன் தான். மணக்கரை மணி என்பது ஒரு கூலிப்படையை வச்சு கொலை பண்ண, அவனும் அதே ஜாதி தான். நாங்குநேரியில பள்ளி மாணவர்களிடையே வெட்டுப்பட்டு அதை நீங்க பாத்திருப்பீங்க. பள்ளி மாணவர்களுடைய மோதல், பள்ளி மாணவர்களை அருவாளை வச்சு வெட்டிட்டான். ஸ்கூலுக்கு போற பையன் வெட்டுறான். வெட்டுனவன் எந்த ஜாதி? வெட்டுப்பட்டவங்க எந்த ஜாதின்னு சொல்ல தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு வெட்டுறவன் எந்த ஜாதின்னு சொல்ல தெரியல. வெட்டணும் ஒரே ஜாதி தான். இத பேசாம இந்த விஷயத்துக்கு தீர்வு முடியவே முடியாது. இதை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமூகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்குனர் ரஞ்சித்ங்கிற ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. கேஸ்ட் ப்ரோன், அட்ராசிட்டிஸ் ப்ரோன் ஏரியா அவை மார்க் பண்ணணும். அதாவது இந்த போன்ற ஜாதிய குற்றங்கள் நடக்கும் ஏரியாக்களை, அந்த பகுதிகளை கணக்கிட்டு அந்த இடங்கள் அதிக காவல்துறை குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட வேண்டியது ஏரியாக்களை கிடையாது. அட்ராசிட்டி செய்யக்கூடிய ஜாதியை தான் நம்ம குறிப்பிடணும். நீ தூத்துக்குடியில் இருக்கிற பையனை பைக்ல கூட்டிட்டு கேடிசி நகர்ல வச்சா எங்க போலீஸை குவிக்கிறது? கேடிசி நகர்ல வைக்கிறதா, வர்ற வழியில எல்லாம் வைக்கிறதா, எங்க வைக்க முடியும்? தப்பு செய்யறது ஒரு ஜாதிக்காரன், அவனைதான் நம்ம அடையாளம் படுத்தணும். அதை இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல, அதனாலதான் குற்றப்பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான். அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பேசுவது இதெல்லாம் பேசணும், ஒரு 2 ஜாதிக்கு இடையில மோதலை உண்டாக்கணும்ங்கிறதெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. அவர்கள் திருந்த வேண்டிய, ஏன்னா வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நாங்க மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம். நீ வெட்டிக்கிட்டே இருப்ப, உன்னை குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடாது, நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது, நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசினா எப்படி இருக்கு? எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு. அப்புறம் 2 ஜாதி மோதல் இல்ல, எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம். இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்கும் போய் மோதிட்டு இருக்கிறான். அவன் காட்டு மிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை. அதுதான் அவர் சொன்னதுல ஒன்னும் அப்படி காவல்துறையும் எல்லா கட்சிகளும் இதை பார்த்து கொண்டு, ஏன்னா காவல்துறையிலே ஜாதியா இருக்கிறானே, ஒரு பொண்ணு காதலிச்சதுக்காக வெட்டுனா எப்படி சும்மா இருக்க முடியும்? காவல்துறையே 2 SI இவ்வளவு ஜாதி வெறியா இருந்திருக்கிறான்னா அவன் பதவியில் இருந்த போது அவருக்கு எப்படி நடத்தியிருப்பான்? தேவேந்திர குல வேளாளர் பாதிக்கப்பட்டு போயிருந்தா எப்படி நடத்தியிருப்பான்? அவர் ஜாதியை சேர்ந்தவர்கள் போயிருந்தா ஜாதி பட்டியல் எப்படி காப்பாத்தி இருப்பான்? அந்த கான்ஸ்டபிளா இருக்கிறவங்களை எப்படி ஜாதி பார்த்து நடத்தி இருப்பான்?
இதெல்லாம் எவ்வளவு அபாயகரமானது. காவல்துறையே இப்படி ஒரு ஜாதி வெறி கூட்டம் இருந்தா, அதற்காக தான் 20 வருடத்துக்கு முன்பே நம்ம கலவரங்க நேரத்துல கருணாநிதி ஆட்சியில ஒரு சொல்லப்படாத விதி இருந்தது. இந்த 3 ஜாதிகளை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டுல தென் தமிழகத்துல பதவியில உயர் பதவியில வைத்திருக்க கூடாது, ஒரே காவல் நிலையத்துல பல பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று. இன்னைக்கு அது மாறி ஒரே காவல் நிலையத்துல ஒட்டுமொத்தமா ஒரு ஜாதி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி. அது பாருங்க எத்தனை காவல் நிலையங்கள் இருக்கு. இதையெல்லாம் காவல்துறை அரசுகள் அடக்க வேண்டும். இல்லை என்றால் கீழ நத்தத்துல நடந்த மாதிரிதான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்களே என்னெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அப்பதான் நீதிமன்றத்துக்கு வலிக்குதா? திருப்பி அது ஒரு பையன் ஒருத்தன் அவங்க அண்ணனை வெட்டிட்டான், வெட்டினவன் 1 மாசத்துல பெயில்ல போக முடியுது. பெயில் விட்டது யாரு? அதே நீதிமன்றம் தானே. அப்ப யாரு தப்பு? அது வெட்டினவன 2 கொலை பண்ணிட்டு வெளியே சுத்துறவன் அனைவரும் பெயில்ல விட்டது யார்? நீ தானே. அப்ப அவன் பதிலுக்கு அவன் பார்த்து அவங்க அண்ணனை வெட்டினவன் வெளியே சுத்திட்டு இருக்கும்போது பார்த்தா கோவம் வராதவனுக்கு எத்தனை காலம் தான் இந்த சமூகம் பார்த்துட்டு இருக்கும்? எத்தனை காலம் தான் பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்ப பதிலுக்கு நடப்பது வந்து இயற்கை. அந்த இயற்கையெல்லாம் நீங்களும் கட்டுப்படுத்த முடியாது, நாங்களும் கட்டுப்படுத்த முடியாது. நடக்க வேண்டியது நடந்துரும். அது நடக்கக்கூடாதுன்னு தான் காவல்துறைக்கு எச்சரிக்கை வரும். எத்தனை காலம் தான் பொறுத்துக்கிறது உங்களை? நாங்க 2000 வருஷமா பொறுத்துக்கிட்டோம், பொறுத்துக்கல. அதை பொறுக்க வேண்டிய விதத்துல பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு, அதிகாரம் உங்க கையில இருக்கிறவங்க இருக்குது. அதனால எங்களுடைய பதிலடிய அடக்கிறதுக்கு உங்களுக்கு கையில பலம் இருக்கு. அந்த பலம் இல்லாம இருந்தா நீ இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி உன் அருவாள் மட்டும் பேசாது, எல்லாரும் அருவாளும் பேசு. இது மாதிரி ஒரு கேஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி, ஜாதியை தூண்டுற விதமாக பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஆனா என்ன செய்யறது? மருத்துவம் படிச்சுட்டு வந்து இதைதான் பேச வைக்கிறாங்க. நாங்க படிங்கிறோம், நீ வெட்டு கூத்துன்னு. நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டிகர்னு படம் வந்தப்ப எதிர்த்தோம். அதுல அருவாள் கலாச்சாரம் வருது, கொம்பன்னு வந்தப்ப எதிர்த்தோம். அப்பெல்லாம் இவனுக்கு வந்து ஐயோ படத்தையில எதிர்த்து விளம்பரம் தேடுறாருன்னு. இன்னைக்கு தெரியுதா? அவன் கையில அருவாள் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கும்போது அதோட விளைவு தெரியுதா உனக்கு? 20 வருஷத்துக்கு அப்புறம் தான்டா எங்களுக்கு புரிஞ்சது, புரியும். நாங்க அன்னைக்கு சொல்லும் போதெல்லாம் புரியல. இல்ல அது அருவாளை வைக்கிற, இது அருவாளை வந்து பெருமை, அவன் ஜாதிக்கான அடையாளமா மாத்துற, அதுல இருந்து ரத்தம் சொட்ட விடுற, இது யாரோட ரத்தம்னு கேட்டோம்ல. இப்ப தெரியுது அது யாரோட ரத்தம்னு. யாரோட ரத்தம்னு தெரிஞ்சுதானே நாங்க அதுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறோம். அன்னைக்கு உங்களுக்கு இது புரியல இல்ல. அதனால அரசுகளும் சரி, இந்த இப்போ திமுக அரசு இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்து திருப்புவனத்துல, அதாவது மடப்புறம், சிவகங்கை மாவட்டம் மடப்புவனம் திருப்புவனத்துல வந்து கொலை நடந்த போது அது வந்து ஒரு நகை திருட்டு என்று குற்றம் சாட்டப்படுகிறார். அந்த இளைஞரை வந்து ஒரு தனிப்படை கூட்டிட்டு போய் அடிச்சு கொலை செய்யுது. அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு போன் பண்ணி சாரி கேட்டார். சாரி தான் கேட்பீங்களான்னு கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இங்க ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு மனசு இல்லையா உங்களுக்கு? அதுவும் ஜாதி பார்த்து தான் வருமா ஸ்டாலினுக்கு? நீங்க முதலமைச்சரா பேசலன்னா பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முற்போக்கு இயக்கம், ஒரு முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் தானே நீங்க. அந்த முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் நீங்க இப்படி ஒரு ஆணவ கொலை, ஜாதி மாறி காதலிச்சாங்கள் என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு ஒரு நீங்கள் வந்து இது போல நடக்கக்கூடாது, ஒரு சமூக சீர்திருத்தம் வர வேண்டும் என்று பேசுறது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் வரவில்லையா? ஏன் அப்படி பேசிவிட்டால் ஒரு ஜாதி ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பேசலன்னா நாங்களும் ஓட்டு போடக்கூடாது இல்ல. அப்ப தேவேந்திர குலவால் என்ன செய்யணும்? அதை காட்டணும். அத வந்து திமுகவுக்கு அவருக்கு என்ன ஒரு அறிக்கை விட, இங்கிருந்து மருத்துவமனையில உடல்நலம் சரியில்லாம படுத்திருக்கிறாரு, அங்கிருந்து யூபி குஜராத்ல நடக்கிறதுக்கெல்லாம் சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிக்கை விட தெரிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியும் திருநெல்வேலியில் நடக்கிறதுக்கு அறிக்கை விட தெரியாதா? அவர்கள் நேற்று அமைச்சர்கள் வந்தாங்க, அந்த குடும்பத்துக்கு கூட ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி கூட இல்ல. எப்பதான் நீங்க உடலை வாங்குவீங்க என்பது பேரம் பேசுறதுக்கு ஒரு ஏஜென்ட கூட்டிட்டு வந்தாங்களே தவிர அவர்களோட ஒரு மன்னிப்பு கேட்டு இது தவறாக நடந்திருக்க கூடாது, இதுக்கு நாங்க நடைபெற எடுக்கிறோங்கிறதுக்கு அப்படி எந்த விதமான இதுவும் தெரியல அவங்க கிட்ட. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் மீண்டும் போயிருக்கிறாங்க. கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசினாங்க, இது போல ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றணும்னு பாராளுமன்றத்துல பேசினாங்க. தமிழ்நாட்டுல உங்க அண்ணன் இருந்த சட்டம் ஈட்டுறதுக்கு யார் தடுத்தா? ஈட்ட வேண்டியதானே? ஆணவ கொலை செய்தால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை தண்டிக்கப்படணும், அவங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படணும். அதுக்கு பஞ்சாயத்து பேச வந்தவர்கள்,
அதுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய காவல்துறை எல்லாத்தையும் இந்த வழக்கில் இணைக்கணும்னு சட்டம் கொண்டு வர வேண்டியதானே? யாரு தடுத்தா? ஏதோ வந்து ஒரு ஜாதி கோவித்துக் கொள்ளும் என்பதற்காக நீங்க அத உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம்னா அவங்க ஓட்டு மட்டும் தான் முக்கியமா? எங்க ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு காட்டுவோம். அது தெரியும் உங்களுக்கு. அது நீங்க வெறும் இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளுடைய அந்த பாதிக்கப்படக்கூடியவர்கள் வெறும் ஏழை சமுதாய ஏழையா இருப்பாங்க, அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு கொண்டு போய் 6 லட்சம் செக் கொடுக்கறது, உனக்கு அரசு வேலை தரேன், நீ எப்படியாவது உடலை வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சிரு அப்படிங்கிற நிலைப்பாடா இருக்கு. ஒண்ணு அரசு வேலை வாங்கிட்டு அவர் அரசு ஊழியர் அரசை எதிர்த்து போராட முடியாம போயிடும். இல்லாட்டி அரசு வேலை கிடைத்தாவளாவது நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் என்று அரசு வேலைக்கு காத்துக்கொண்டே அரசை எதிர்க்காம போயிடுவாங்க. ஆனா இந்த குடும்பம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல மேல இருக்கிற குடும்பம் 5 லட்சம் எல்லாம் வேண்டான்னு திருப்பி கொடுத்தாச்சு, நீதிதான் வேண்டும் என்று நிற்கிறார். அப்ப உனக்கு வேற வழி தெரியல, புரோக்கர் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ண பாக்குற, அதெல்லாம் நடக்காது. அதுவும் வந்து வெறும் நீதி பெற்று தர வேண்டும் என்றால் வெறும் அவர்களை கைது செய்வது மட்டுமே நீதி கிடையாது. விரைவு நீதிமன்றம் மூலம் 90 நாள்ல வழக்கை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனை பெயிலே விடாம 3 பேருக்கும் தண்டனை, 3 பேரா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் மேல வேற யாரும் இருக்கிறாங்களா என்று பார்த்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் நீதியா இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமேல் இது போல ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அப்படி என்னதான் அவங்களுக்கு கௌரவம்னு தெரியல. குற்ற பரம்பரையில் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பெரிய கௌரவம் கிடைக்குது? நீ வந்து அந்த பொண்ணு 10 வருஷம் காதலிச்சிருக்க அந்த பையனை வெட்டிட்ட. இனி எந்த ஆம்பளை உங்க ஜாதியில அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறீங்க? அப்படி கௌரவமான ஆம்பளை யாரு இருக்கிறீங்க உங்க ஜாதியில? அந்த பொண்ணு உண்மையாதான் இருந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் நாங்கள் வெறும் என பார்த்து கொண்டெல்லாம் இருக்க முடியாது. தேவேந்திர குல சமுதாயம், ஏன்னா இந்த போது இவ்வளவு பெரிய கூட்டம் போராட்டம் வந்து டாக்டரை அறிவிச்சு 2 நாள் தான் ஆச்சு. உணர்வோட அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. இது எதுவும் வந்து பணத்தை கூட்டி வந்து கூட்டம் கிடையாது. போலீஸுக்கு பார்த்தாலே தெரியும் யாரு பணத்துக்கு வந்தவங்க, யாரு உணர்வோட வந்தவங்க பார்த்தாலே தெரியும். போன வாரம் தான் இங்க பெரிய பேரணி, ஆயிரக்கணக்கான வைத்து பேரணி நடத்தணும். இந்த வாரம் அதே 2 நாள்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறார் என்றால், அது ஒரு போராட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அதோட முக்கியத்துவத்தை உணர்வோட வந்தவர்கள் தான் இந்த புதிய தமிழர் கூட்டம். அந்த உணர்வு அடித்தளம் வரைக்கும், வேர்கள் வரைக்கும் பாயும்னு அவர்களுக்கு தெரியும். அதனால அரசுகள் வந்து இதை லைட்டா எடுத்துக்கூடாது. அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தர வேண்டும். நாங்க வந்து புதிய தமிழன் கட்சி வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்டுட்டு இருந்தோம். நம்ம பட்டியல் வெளியேற்றம் கேட்கும் போது, என்ன நீங்க டாக்டர் நீங்களும் உங்க பையனும் மட்டும் டாக்டர் படிச்சு முன்னேறிட்டீங்கன்னா போதுமா அப்படின்னு எல்லாம் நக்கலா கேட்டாங்க. இப்ப கவினும் தான் படிச்சிருக்கிறான். அவன் படிச்சிருக்கான்ல, அவன் பொருளாதாரத்துல முன்னேறிதான் இருக்கிறான். அப்பவும் நீ போய் அவனை வெட்டுனி இல்ல, என்ன பிரச்சனையா இருந்தது? எஸ்சியில இருக்கிறதா பிரச்சனையா இருந்தது. அப்ப அதெல்லாம் சொன்னப்போ உங்களுக்கு புரியல. முற்போக்கு பேசியவர்களே அதெல்லாம் புரியல. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு 20 வருஷம் 50 வருஷம் பிறகுதான் புரிய வருதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதற்காக நாங்க போராடாம எல்லாம் இருக்க முடியாது. நாங்கள் வந்து அன்னைக்கு பட்டியல் வேற்றம் கேட்டோம், இன்னும் கேட்கிறோம். தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் வந்து தேடி போய் கலப்பு திருமணம் எல்லாம் செய்யாதீங்கன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதான் நம்ம சமுதாயத்தில் நல்ல பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் குறைபாடெல்லாம் கிடையாது. அங்க இருக்க இல்லாதது ஒண்ணு இங்க இல்லை. அதனால அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது கூட ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு டிவியில பேசும்போது கலப்பு திருமணத்தை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு அது நாங்க ஆதரிக்கல. அது புத்தகத்தை படித்துக்கொண்டு கலப்பணம் திருமணம் செய்து கொண்டா ஜாதி ஒளின்னு அது எப்படி ஒழியும்? பிறக்கிற குழந்தை ஏதோ ஒரு ஜாதியா தானே பிறக்கும், ஜாதி இல்லைன்னு எப்படி பிறக்கும்? அதனால அதையெல்லாம் ஜாதி ஒழிப்புக்கான கருவி கிடையாது. அது மீண்டும் அதே ஜாதி ஒழிப்பு போராளிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருவர் அவருக்கு ஜாதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க விரும்புறாங்க. அவங்க இயற்கையா காதல் வருது. காதல்னா இயற்கையா தான் வரணும், ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் காதல் வரக்கூடாது. இயற்கையா ஜாதி ஒழிப்புக்கு காதல் வந்தாலும் ஜாதியை காப்பாத்துற காதலும் ஒரே மாதிரி தான். இயற்கையா வரும்போது சில பேருக்கு ஒரே ஜாதிக்குள்ள வரும், சில பேருக்கு வெவ்வேறு ஜாதிக்குள்ள வரும். அதையெல்லாம் மனிதனோட பார்க்க வேண்டும், அதை ஜனநாயக ரீதியாக பார்க்க வேண்டும். அப்படித்தான் புதிய தமிழகம் அணுகு. சமூக ரீதியாக இது நிலைப்பாடு. ஆனால் இங்க சட்டம் ஒழுங்கு என்று வரும்போது, நீ கொலை பண்ணும் அளவுக்கு போகும்போது அதை புதிய தமிழகம் விட்டு விடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால திமுக அரசு அவர்களுக்கு கைது செய்து, அவங்க பெற்ற தாயையும் கைது செய்யணும். அவர்கள் மட்டும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க. கைது செய்து எல்லாரும் மேலே குண்டாசை போடுவீங்களா, என்னத்தை போடுவீங்க? குண்டாசை போட்டாலே பயமா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா வழக்கமா இந்த கூலிப்படைகளை கைது பண்ணி குண்டாசை போடுவான். குண்டாசை போடுவனாலே மெயின் கேஸ் நிக்காதுன்னு அர்த்தம்.
மெயின் கேஸ்ல நேத்து சொல்றாங்க ஐஜி எல்லா கேஸ்லயுமே கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டோம். எந்த தென் தமிழகத்துல நடந்த எந்த கொலை கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். 10 கொலை 20 கொலை பண்ணணும்னால போலீஸ் செக்யூரிட்டியோட இந்த பெரிய தாதாக்களா சுத்தி திரிகிறான். இதே திருநெல்வேலி தூத்துக்குடியில அவங்க மேலையெல்லாம் உங்களுடைய கண்ணு படாது. அதனால இவர்களை கைது செய்து, இந்த பெற்றோரையும் கைது செய்து அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் 90 நாள்ல ஃபைல் பண்ணி விரைவு நீதிமன்றம் மூலம் நீதி வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்கு தனி சட்டம் ஈற்றுகிறார்கள் என்று கேட்கிறாங்க. தனி சட்டம் ஈற்றலாம். ஆனா இப்போது இருக்கிற சட்டமே வலுமையான சட்டம் தான். கொலையை விட பெரிய ஒண்ணு குற்றமெல்லாம் பண்ணி கொலைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே பெரிய தண்டனை தான். அதற்கான தண்டனையை நேர்மையாக அமல்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அதை நடத்தி நீதியை பெற்றுத்தர வேண்டும். அது வரைக்கும் புதிய தமிழகம் போராடாது. அதுவும் மற்ற எல்லா கட்சிகளும் பேசணும். வெறும் ஸ்டாலின் மட்டும் பேசணும்னு பேசலன்னு சொல்லல. அதிமுகவும் ஏதோ கடமைக்காக ஒரு அறிக்கை விடுகிறது. அவர் ஏதோ பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும், எந்த இஷ்யூ பேச வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இல்ல மௌனமா இருந்துட்டா 2 பேரும் ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ அழுத்தத்தின் காரணமாக 2-3 நாள் 4 நாள் கழித்து அறிக்கை ஏதோ பேரளவுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. மற்ற சமூகங்களும் அதை பார்த்து கொண்டு இருக்குது. மடப்புறம் அஜித்துக்கு எல்லாரும் போராடணும். புதிய தமிழகம் கட்சி மதுரையில் ஆயிரக்கணக்கான வைத்து போராடிச்சு. இந்த விஷயத்துக்கு ஏன் யாரும் போராட வரல? அவன் ஜாதி பார்த்துதான் போராடணுமா வேண்டாமான்னு பாக்குறான். இதுவும் அதை விட மோசமான ஒரு கொலை தானே. அது காவல்துறைனா அது காவல்துறை எதிர்க்கலாம், அது அரசு எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இங்க ஒரு கூலிப்படை கும்பலை எதிர்க்கிறது அவங்களுக்கு கசக்குது. அந்த ஜாதி பாசம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஜாதி ஏன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இங்க திராவிடம்னு பேசுறான்ல, திராவிடம்னு பேசுறவன் 2 பேரும் திராவிட ஜாதின்னு ஒன்னா சேர்த்து வைக்கணுமா இல்லையா? அவனுக்கு எல்லாம் 2 ஜாதி திராவிட ஜாதி தானே. இந்துத்துவான்னு பேசுறான், 2 பேரும் இந்து தான் பெரும்பாலும். அப்ப 2 இந்து ஜாதிக்குள்ள ஏன்டா மோதுறீங்கன்னு கேட்கணும். இல்லன்னா 2 பேர் தமிழ் தானே, தமிழ் தேசியம் பேசுறவன்னு கேட்கணும். அவன் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போடுறான். மனுஷன் இந்த காட்டாங்களை பிடிச்சி பேசி இவங்களை திருத்துங்கன்னு சொன்னா அது பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ் ஜாதிகளுக்குள்ள இருக்கிற பிரிவினையை களையாமல் இங்க எந்த தேசமும் அமையாது. அது தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி, திராவிட தேசியமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும், இங்க ஜாதிகளை இந்த ஒரு ஜாதி வந்து பிரிவினையை மட்டுமே அவர்களுடைய மூலக்கருவாக கொண்டு, அதை வன்முறையை மட்டுமே மூலக்கருவாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை அது மாறாது. அதை அரசுகள் அடக்க வேண்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் திருத்த வேண்டும். அந்த ஜாதியிலே எல்லா அரசியல் பேசவும் இருக்கிறாங்க. அந்த ஜாதியில் இல்லையா? திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க, பாஜக இருக்கிறாங்க, விஜய் கட்சியில் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் தான் இருக்கிறான். அவன் கட்சியில் இருக்கிறவனா திருத்தணும் இவங்களை வந்து. ஆனா திருத்துவது கிடையாது, மாறாக அவனை காப்பாத்துறதுக்கு தான் வரான். அவன் ஜாதிக்காரன் போலீஸும் அதுக்கு தான் வராங்க. அவனை எப்படி காப்பாத்தலாங்கிறதுக்கு தான் வராங்க. அதை சொன்ன இவரு அண்ணன் ராஜையா சொன்ன மாதிரி காசி பாண்டியன் இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், அவர் வந்து அவர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவன், காப்பாற்ற முயற்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் ஏடிஜிபி ஒருத்தர், தாமரை கண்ணன் ஏதோ பேர், அவரும் வந்து இதற்கு பஞ்சாயத்து பேச இந்த எஸ்ஐ தம்பதிகளை எப்படி பாதுகாக்கலாங்கிறதுக்காக பஸ் வராரு. அப்ப அவனுங்களுக்கெல்லாம் ஜாதி பாசம் கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு தான் அது இருக்கணும். அது நம்மளுக்கு எங்க? அது நம்மளுக்கு எந்த நம்மளுக்குள்ளே பிரிப்பதற்கு நம்மளுக்கு உடலை வாங்கி எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும்னு ஒரே பதட்டத்தோட நேத்து ஒருத்தர் வந்தாரு. சீக்கிரம் வந்து போங்க அப்படிங்கிற. அது போன்ற ஏஜென்ட் எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கவனமாக கையாள வேண்டும். அந்த கவனமாக கையாண்டு புதிய தமிழகமா இந்த சிவப்பு பச்சை கொடியேற தேவேந்திர குல வேளாளர்கள் நின்றால் மட்டும்தான் இது போன்ற கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். டாக்டர் ஐயா அவரின் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் இது நிறுத்த முடியும். இல்லாட்டி இந்த காட்டு மிராண்டி கும்பலாம் தமிழ்நாட்டுல வேற யாரும் அடக்க முடியாது. 500 வருஷத்துல வந்து அடக்கிய ஒரே ஆள் டாக்டர் ஐயா மட்டும்தான். அந்த வரலாறு இருக்கு. பல ஊர்களை காலி பண்ணி தொடச்சு வச்ச வரலாறு எல்லாம் எங்களுக்கு இருக்கு. காவல்துறை முடியலைன்னா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.